தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பீக் மேக்ரவுண்டுக்கு எப்படி கோடிங் ரைட் அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ணி ஏதாவது வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1 day 23 hours வந்து ஆகுது. ஆனால் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 views தான் போயிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hours 13 views போகுது. ஓகே, அப்போது நீங்கள் இப்போ ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்லைன் மணி ஏர்ன் பண்ணுற வீடியோஸ் தான் வியூஸ் அதிகமாக போகுது. அப்போது எஜுகேஷன் கண்டென்ட் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து இப்போ டெய்லி நான் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போடுற வீடியோஸ்க்கு வந்து கொஞ்சம் வியூஸ் போச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதேமாதிரி இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்டால் கமெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு கேட்குறாரு, ப்ரோ டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியமாக அப்ளை பண்ணிட்டேன், ஸோ அதை தமிழ் மீடியமாக சேஞ்ச் பண்ணலாமா? ப்ரோ நீங்கள் வந்து தமிழ் மீடியமாக சேஞ்ச் பண்ணலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து அது எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மட்டும் போய் பண்ணுங்கள் ப்ரோ. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் இருக்க இசேவை மையத்தில் போய் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, வெங்கடேஷ்ங்கிற எகைன் கொஸ்டின் கிடையாது என்ன அப்படின்னா, ப்ரோ இதுவும் சேஞ்ச் பண்ணணும் நான் அதுக்கு ஒரு டேட் இருக்குது, இல்லை எப்போனாலும் சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன பண்ண சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஏதாவது டேட் இருக்கா அப்படின்னு கேட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டேட்டும் கிடையாது. இப்போது நீங்கள் எப்போயுமா என்ன பண்ணிக்கலாம், போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதுக்கப்புறம் கீழே ஒரு கொஸ்டின் வந்து நான் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ டிப்ளமோ நம்ம தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது ஓகே, அவர் வந்து தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமானு கேட்டிருக்காரு. அவர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காரு, அந்த டிப்ளமோ வந்து இங்கிலீஷ் மீடியமா அது தமிழ் மீடியமானு கேட்டிருக்காரு. அவர் எதனா கொஸ்டின் கேட்டது வந்து இங்கிலீஷ் மீடியம், ஆனால் அவர் ரைட் அப் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் ரைட் அப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து டிகிரின்னு போயிட்டாவே என்ன பண்ணுவோம், எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் வரும். நம்ம பிஏ தமிழ் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், தமிழில் படிப்போம். மற்றபடி நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இல்லை டிப்ளமோ எது படித்தாலும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு இங்கிலீஷில் தான் வரும். இதுக்கான டீட்டெயில் வீடியோ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சசிந்தா மேரி அவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹெச்எஸ்சி ஸ்டேட் போர்டு தான் இருக்குது சார், பட் மீடியம் சேஞ்ச் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், மீடியம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் இசேவை மையம் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும். ஓகே, மேக்ஸிமம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட சேஞ்சஸ் எதுவுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இசேவை மையத்துக்கான ஒரு ஐடி வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே எடிட் பண்ணலாம். ஆனால் அந்த ஐடியை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆஃபீஸ் மாதிரி நம்ம ஒரு செட்டப் கொடுத்து அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அப்படி பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக இசேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா தான் உங்களுக்கு அமௌண்ட்டு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா அந்த சார்ஜஸ் கூட கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே கூட என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிட்டு வரலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறது, சார் நான் 10th முடித்து இருக்கேன், இதுவரை நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதியவில்லை, இப்போ நான் மொபைல் மூலமாக பதியலாமா? என்ன ஆவணங்கள் தேவைப்படும், எத்தனை நாளில் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கிடைக்கும் என்று சொல்லுங்கள். ப்ரோ இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, அவர் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு நான் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் இதில் லிங்க்கை போய் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் ப்ரோ. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரியாஸுங்கிறவங்க ரினிவல் டேட் 2011, பட் இப்போ பண்ணலாமா, மொபைலில் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து நம்மளால் முடியும், பட் ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்து ஒவ்வொரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் முடிஞ்சு போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ரினிவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. அப்படி ரினிவல் ஆகாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரினிவல் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அடுத்து 1007 அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, ப்ரோ எஸ்எஸ்எல்சி மீடியம் சேஞ்ச் பண்ண முடியல, எப்படி பண்ணுறது? ப்ரோ நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக இசேவை மையம் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ப்ரோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா INRG அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்காரு, இதை யூஸ் பண்ணி டோட்டல் மார்க் சேஞ்ச் பண்ண முடியுமா? 2020 செட்டில் +1 +2 மார்க் ஆட் பண்ணி 1200 போட்டிருக்காங்க, பட் இப்போது எல்லோரும் +2 மார்க்கை × 2 பண்ணி போடணும்னு சொல்கிறாங்க. ஓகே ப்ரோ, உங்களுக்கான வீடியோ வந்து நான்
அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, உங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணல அப்படின்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இது மாதிரி நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னீங்க, ஆனால் எனக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறையா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து மிஸ் ஆகலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இது மாதிரி அந்த போன வீக் வந்து சொல்லியிருந்தீங்க, அதனால் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கான வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.